ஹலோ ஹாய் காய்ஸ் நசீர். முக்கியமான விஷயம், கரூரில் 41 பேர் இறந்து போகும்போது ஒரு குதிரை ஓடி போச்சுல, அந்த குதிரை நாளைக்கு போதான் கரூருக்கு திரும்பி 50 நாள் கழிச்சு. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அவங்கள ஒரு நடிகெல்லாம் பார்த்து அப்படி இறந்து போனவங்க தான், சரியா? ஒரு தமிழ்நாடோட போராளியெல்லாம் கிடையாது, சரியா? கூட்டத்தில் நசிங்கியோ போராளியோ இந்தியாவுக்காக போராடி ஒரு விஷயத்துக்காக இறந்து போனாங்கன்னா அவங்களுக்காக அரசு மரியாதை செய்கிறது உண்டு. அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறது உண்டு. அதுதான் வழக்கம், இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்ற விஷயம் எவ்வளோ மதிப்பான ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்காக எவ்வளோ ஃபேமிலிஸ்லாம் இறந்து போயிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க, அந்த எக்ஸாம் எழுதி போகும்போது எழுத முடியாமல் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு வேலையை சம்மந்தம் இல்லாமல் ஒரு பர்சன்ஸ்லாம் கொடுத்து அவமானம். கண்டிப்பாக நீங்கள் அவமரியாதையாக செய்வீங்க தமிழ்நாடு, அது எந்த டவுட்டும் கிடையாது. விஜய் சார் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரீல்ஸ் ஆச்சு தான், நாட்டை